கேப்டன் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். பாலிமர் சேனல்ல வேலை பார்க்குற எல்லாரையும் பார்த்து ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கறேன். நீங்களாம் சோத்தை தான் திங்கிறீங்களா? அன்னைக்கு கேப்டன் உங்களை காரி துப்புனது தப்பே இல்லைன்னு இன்னைய வரையும் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன காரணம் தெரியுமா? ஜனவரி 13 அந்நியார் அவர்கள் தேமுதிகவோட தலைமை அலுவலகத்தில் வந்து நிறைய ஃபங்க்ஷன், குறிப்பா பொங்கல் விழாவுக்காக வந்திருக்காங்க. அப்ப எப்பொழுதும் அந்நியார் அலுவலகத்துக்கு வந்தா நேரா தலைவருக்கு போய் தீபார்த்தனை காமிச்சிட்டு 365 நாளும் அன்னதானம் போற இடத்துக்கு போய் சாப்பாட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ்ல போவாங்க. இதுதான் வழக்கம். அதுக்கு எல்லாருக்குமே தெரியும், நிர்வாகிகளுக்கு தெரியும், பொதுமக்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு அதே மாதிரி நடந்துகிட்டு இருக்கும்போது தீபார்த்தனை காட்டிட்டு அன்னதானம் போற இடத்துக்கு வரும்போது நடுவில் ஒருத்தர் ஓடி வந்து அந்நியாரை பார்க்க ஓடி வராங்க. அதை ஏதோ ஒரு விஷயம், என்ன இப்படி ஒருத்தர் ஓடி வராரு அப்படின்ட்டு தொண்டரனையும் சரி மற்ற நிர்வாகிகள் தடுத்து என்னன்னு கேட்கறாங்க. கேட்டுட்டு இருக்கும் போதே அந்நியாரம் பார்த்துட்டு என்னப்பா அப்படி கேட்கும்போது, இல்ல என்னோட குழந்தைக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு. சரிப்பா பேர் வைக்கிறேன், மணி 12 அன்னதானம் போட்டுட்டு ஆபீஸ்க்குள்ள வாங்க, நம்ம அங்க போய் பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதோட உங்க எச்சரிக்கை காட்டிருக்கீங்க. அந்த வீடியோவை அதோட கட் பண்ணிட்டீங்க. அந்த வீடியோ எடுத்த வீடியோகிராஃபர் ஒரே கேள்வி கேட்கிறேன். 100% அன்னைக்கு போட்ட அன்னதானத்தெல்லாம் நீங்க சாப்பிட்டுருப்பீங்க. அந்த சோத்தை தின்னுட்டுமா அந்த வேலையை பார்த்திருக்கீங்க? நீங்க எப்படி அந்த வீடியோ ரிலீஸ் பண்ண மாட்டீங்க. நாங்க இந்த வீடியோட அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிற வீடியோ அட்டாச் பண்ணிருக்கோம், பாருங்க. அந்நியார் அன்னதானம் போட்டுட்டு ஆபீஸ்க்குள்ள போய் பொங்கல் விழாக்களை கலந்துகிட்டு அதுக்கப்புறம் பொதுமக்களை பார்த்து அவங்களோட கோரிக்கை எல்லாம் கேட்டுட்டு இருக்கும் போதே அவரை கூப்பிட்டு அவர் குழந்தைக்கு விஜய் வீரன் அப்படின்னு பேர் வச்சு கேப்டனோட அன்பு பரிசா ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து நல்லபடியா அவங்கள வரவேற்று அனுப்பியிருக்காங்க. இந்த வீடியோவை எங்கேயுமே நீங்க காட்டல. நான் ஒன்னு பாலிமர் சேனல் சொல்றேன், ஒன்னு அந்த வீடியோவை டெலீட் பண்ணுங்க. அப்படி இல்லையா அந்நியார் அந்த குழந்தைய கூப்பிட்டு பேர் வச்சதுக்கான வீடியோவை ரிலீஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ நாங்க பொதுவெளியில ரிலீஸ் பண்றதுனால ரொம்ப நாகரிகமா என்னோட நாவடக்கத்தோட பேசிட்டு இருக்கேன். எல்லா நேரமும் கேப்டன் சொன்னாங்க நாங்க அமைதியா இருப்போம்னு எதிர்பார்க்காதீங்க. இன்னொன்னு, பொதுமக்களுக்கு ஒன்னே ஒரு வேண்டுகோள் மட்டும் வச்சுக்கிறேன். ஏதோ ஒரு வீடியோ நீங்க வந்து சோசியல் மீடியால பாக்குறீங்கன்னா உடனே அங்க போயிட்டு பேட் கமெண்ட் அடிக்காதீங்க, நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்காதீங்க. என்ன நடந்திருக்குன்னு கொஞ்சமாச்சும் விசாரிங்க. கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய். நன்றி. வாரி வாரி தூற்றும் இனி யாரு உனக்கு நாதி? பாசம் வைத்ததாலே நீ பயிரை காத்த வேலி, பயிரை காத்த போதும் வீண் பழியை சுமந்த நீதி. சாமி வந்து கேட்டிடுமா, வீண் பழியை தீர்த்திடுமா? விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே.